தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நடிகையும் நடன இயக்குனருமான காயத்ரி ரகுராம் பாரதிய ஜனதா கட்சியில் வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவு தலைவர் பொறுப்பில் செயல்பட்டு வந்தார். 2019 அவருக்கும் அப்போதைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. திடீரென்று அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். அரசியலிலிருந்து விலகி வெளியிலிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அதற்காக கொஞ்சம் இடைவெளி எடுத்துக்கொள்கிறேன். நான் எந்த கட்சியையும் ஆதரிக்கப் போவது இல்லை என்றார். ஆனால் அதற்கு அடுத்த நாளே தான் பாரதிய ஜனதா கட்சியில் நீடிப்பதாக கூறினார். எல் முருகனுக்கு பிறகு அண்ணாமலை மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட நிலையில் 2022 நவம்பரில் காயத்ரி ரகுராம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் தொடர்ச்சியாக செயல்படுவதால் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் 6 மாத காலத்திற்கு நீக்கப்படுவதாக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்தார். இதற்கு காயத்ரி ரகுராம் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அதன் பிறகு 2023 ஜனவரியில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். கடந்த ஓராண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலையை பற்றி விமர்சனம் செய்து வந்தார். திடீரென திருமாவளவனை சந்தித்து வாழ்த்து கூறினார். இதனால் அவர் அக்கட்சியில் இணைய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகின. ஆனால் திடீரென இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அக்கட்சியில் இணைந்தார்.